ஏசப்பா எங்களுக்கு நடப்பீங்க. அப்பா நீங்கள் என்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை கொண்டு திட்டங்களை வைத்திருக்கிறீங்களோ அதை அப்பா அதை கொண்டு எங்களை நீர் பயன்படுத்துங்க. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. வேதத்திலையும் போட்டிருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும்னா நம்ம ஆண்டவருடைய சிலுவை எடுத்து எப்படி வரணும் தெரியுமா? நம்மை முழுவதுமாய் வெறுத்து ஒரு துளி கூட நம்ம மீது நம்மளே அன்பு செலுத்தாதபடிக்கு நம்மளே வெறுத்து ஆண்டவருடைய சிலுவை எடுத்து பின்பற்றி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இந்த வேளையில் நம்ம இருக்கிற பொழுது ஆண்டவரை நம்ம அழைக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை பின்தொடர்ந்து நாங்கள் வருகிறோம், உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்தொடர்ந்து நாங்கள் வருகிறோம் அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய மகிமை மூடுவதாக. அப்பா இந்த வேளையில் இந்த இடம் முழுவதுமாய் உம்முடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும் கர்த்தாவே. அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கிறோமே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா. இந்த வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. உங்க முழு இருதயத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தனான் பாவி உன்னை அழைக்கிறேன் பா. இந்த வேளையில பாவிகளாய் நாம் இருக்கல, ஆண்டவரை நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அழைக்கிறேன் பா, உன்னை யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் நிலை பாரவா, உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் நிலை பாரவா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் நகோரத்தை பார், நமக்காக சிலுவையில பரிகாச சின்னமாய் அவர் பலியானாரு. அந்த ஆண்டவரை நோக்கி, அந்த உன்னதமான அன்பை நோக்கி நம்ம இந்த வேளையில என்ன செஞ்சிருக்கோம்? நன்றி உள்ளவர்களாய் அவரை நோக்கி பாடுவீர்களானால், சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவியோ. திரும்ப ஆண்டவரை பார்த்து, பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியான பாவியோனுக்காய் என்னை நேசிக்கின்றாயா, என்னை
துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே? இருதயத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சில நேரங்களில் நம்ம மாம்சமாய் சொல்லிடுறோம், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், அவ்வளோதான். இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோமா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. வேதத்தில் போட்டிருக்கிறது, உலகம் முழுகும் நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. நம்ம உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய உறவுகளை ஆதாயப்படுத்தலாம், நமக்கு வேண்டினவர்களை ஆதாயப்படுத்தலாம், நமக்கு தேவையான பொருள்களை கூட நம்ம ஆதாயப்படுத்தலாம். அதனால் ஒரு லாபமும் இல்லை. நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்வது மாத்திரம்தான் அங்கே மிச்சம். நம்முடைய உடலை, நம்முடைய சரீரத்தை அவருக்கு உகந்த தூய பலியாய் நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள மகிமைப்படுவார். அவர் எதுவுமே கேட்கல, ஐயா அம்மா அவர் எதுவுமே கேட்கலங்க. அவர் நம்முடைய உடலை, நம்முடைய சரீரத்தை அவருக்கு உகந்த தூய பலியாய், நீ என்னை ஒப்பு கொடுத்துரு, எனக்கு நீ கொடுத்துரு, நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ எதுவுமே பண்ண வேணாம், எனக்காண்டி நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு, நீ எனக்கு வேணும், மகளே மகனே எனக்கு நீ வேணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும், நீ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களிலே மகிமைப்படுவார். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன், உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்ன நீங்க நடத்துங்க, மனுஷனுடைய கையில என்ன ஒப்பு கொடுத்துறாங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகம். எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து ஒன்றுமாய் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்தோடி பாக மாற்றும், உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதயத்தோடி பாக மாற்றும், என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும், என் ஜீவனாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா உமக்கு நன்றி. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
சில நேரங்களில் நம்ம ஆராதிக்கும் போது கூட கண்ணீர் மட்டும்தாங்க வரும். நம்மளால் பேசக்கூட முடியாது. ஆண்டவரத்தில் கர்த்தாவே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, என்னுடைய பலவீனம் நீக்குங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் தாண்டி இப்படி பாவம் மன்னிப்பாக கூட இருக்கு. நம்ம கேட்குறத தாண்டி சில நேரங்களில் நம்ம பண்ண காரியங்களெல்லாம், நம்ம செய்திருந்த காரியங்களெல்லாம் நினைத்து கண்ணீர் மாத்திரம்தான் வரும். அப்படி யாரெல்லாம் அனுபவப்பட்டிருக்குன்னா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், அப்பா எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மட்டும் போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், எனக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்ல சுவாமி, நீங்கள் மட்டும் போதும். இந்த உடலை உமக்கு உகந்த தூய பலியா இந்த வேலையில நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களா என்று சொல்லி கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அப்பா உமக்கு உகந்த தூய பலியாய், உமக்கு உகந்த பிரியமான தூய பலியாய் இந்த உடலையே உமக்கு கர்த்தாவே கொடுத்து விட்ட சுவாமி. அப்பா உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடைசியா இந்த ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம்ம நினைக்கலாம், இந்த உலகம் தான் நமக்கு எல்லாமே. சில நேரங்களில் நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த உலகத்தில் நிறைய சந்தோஷம் இருக்குது. நம்ம செல்வத்தை தேடி ஓடுறோம், பல காரியங்களை வேலைகளை தேடி ஓடுறோம், வேலைன்னு ஓடுறோம். சில நேரங்களில் பணத்தை தேடி ஓடுறோம். ஆனால் இது எதுவுமே சொந்தமே இல்லை. நமக்கு சொந்தம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நித்திய பரலோகம் மாத்திரம்தான் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்கு நிரந்தரமே கிடையாது. இங்கே இருக்கிற மனுஷர்களும் இங்கே இருக்கிற உறவுகளும் எனக்கு நிரந்தரமே கிடையாது. என் தேவனும் அவர் தங்கி இருக்கிற அந்த பரலோகமும் நித்தியமான பரலோகம் மாத்திரம்தான் எனக்கு சொந்தம். ஆண்டவரை நோக்கி இந்த வேளையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாய், வருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன தூயரம் அங்கே இல்லை, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே, விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர். ஆண்டவரை பார்த்து ஒருமனப்பட்டவர்களா சொல்லுவோமா, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இப்போ யாருடைய சத்தமும் இல்லாமல் ஆண்டவரை பார்த்து நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த துதியின் வேளையில் ஒரு மகிமைப்படுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? இயேசு மட்டும்தான் என் நம்பிக்கை. இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் அப்பா, பரிசுத்த சிந்தையுடன் அப்பா உம்மை பின்பற்றுவோம் சுவாமி. அப்பா பரிசுத்த சிந்தையுடன் நம்மை பின்பற்றுவோம் சுவாமி. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை திரும்ப ஆண்டவரை பார்த்து நம்ம ஒரு விஷயம் சொல்ல போறோம். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அப்பா இந்த துதியின் வெளியில் எங்களோடு கூட நீங்கள் பிரியப்பட்டதற்காய் நன்றி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே. அப்பா இந்த வேளையில் ஏசப்பா அவருடைய இருதயங்களெல்லாம் கத்தாவை கலங்கினது. அப்பா அவருடைய கத்தாவை கூக்குரலெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே. இந்த துதியின் வேளையில் எங்களோடு கூட நீங்கள் பிரியப்பட்டீங்களே. உடைய மகிமை வெளிப்பட்டதே, அதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. எல்லா துதி கனவும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.